அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நோன்பு திறந்து மக்ரிப் தொழுது பள்ளியை விட்டும் வெளியே வருகின்ற போது பல்வேறு சுவையான உரையாடல்கள் நடக்கும். சிலர்கள் கூட்டமாக நின்று தங்களுடைய சாதனைகளை இளைஞர்கள் பேசிக்கொள்வார்கள். இன்றைக்கு ஒரு கொட்ரா கஞ்சி எக்ஸ்ட்ரா குடித்திருக்கிறேன், 2 வடை சேர்த்து சாப்பிட்டிருக்கிறேன் என்று கிண்ண சாதனை பட்டியல்கள் எல்லாம் போடப்பட்டு ஆங்காங்கே குழுக்களாக பேசிக்கொண்டிருப்பதை நம்மால் கேட்க முடியும். சில முதியவர்கள், அவர்களை முதியவர்கள் என்று சொல்வதை விட துடிப்பான இளைஞர்கள், ஒரு 60 கடந்தவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். நேற்று 220 இருந்துச்சு, இன்றைக்கி 210 குறைஞ்சிருக்கு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, நேற்று 190 இருந்துச்சு, இன்றைக்கி 10 கூடியிருக்கு என்று பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைய காலம் பல அரிய தகவல்கள் நம்மிடத்திலே வந்து பலர்கள் நோயாளியாக காலம் முழுக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் அல்லது 2 நாட்களுக்கு ஒரு தடவை நோன்பு வைத்துவிட்டு சுகர் டெஸ்ட் பண்ணக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவர்கள். சர்க்கரையினுடைய அளவை பார்ப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. நாம் அறிய வேண்டிய செய்தி என்னன்னா, சில நோய்களை பரிசோதனை கூடத்திற்கு சென்று சோதித்து பார்க்கின்ற நடைமுறை போக, சில கையடக்க கருவிகளும் நமக்கு நாமே சோதித்து கொள்கின்ற கருவிகள் வந்திருக்கிறது. எல்லோரும் முக்கியமான அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சோதித்து கொள்கிறார்கள். கையில் விரலில் குத்துகிறார்கள், 200 என்று சொல்கிறார்கள், அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நோன்பு நம் அனைவரையும் ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய நிலையில்தான் இந்த நோன்பு இருக்கிறது. நோன்பு நோக்கக்கூடிய அன்பு உறவுகளே, ஒவ்வொரு நாளும் இஃப்தாருக்கு பிறகு நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எப்படி சுகரினுடைய அளவை கணக்கிட்டு பேசப்படுகிறதோ அதே போல ஒவ்வொரு நாளும் நோன்பு திறந்ததற்கு பிறகு என்கிட்ட பெருமை எவ்வளவு குறைந்திருக்கிறது, பெருமை கூடியிருக்கிறதா, கஞ்சத்தனம் குறைந்திருக்கிறதா, கஞ்சத்தனம் கூடியிருக்கிறதா, புறம் பேசுகின்ற அந்த மோசமான குணம் குறைந்திருக்கிறதா, கூடியிருக்கிறதா, அப்படி குறைந்திருந்து நார்மல் நிலையில் இருந்தால் சந்தோஷப்பட்டு கொண்டு பயணிப்பதும், அல்லது பெருமை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை கட்டுப்படுத்துகின்ற சில பயிற்சிகளையும் இந்த நோன்பு நமக்கு தருகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நோன்பு வயிற்றை பட்டினி போடக்கூடிய அமல் அல்ல, எல்லா உறுப்புகளுக்கும் பயிற்சி தரக்கூடிய ஒரு அரிய அமல் என்பதை புரிந்து கொள்வோம். பயனுள்ள வகையில் நோன்பை கழிப்போம். இறைவன் அருள் புரிவானாக.